ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி, காலிஃப்ளவர் பயன்படுத்தி தான் ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பண்ண போறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் இந்தியா சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபி பராட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா காலிஃப்ளவர் ஸ்டப்டு சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் பரோட்டா தான் பார்க்க போறோம், வீட் ஃப்ளார் பயன்படுத்தி. வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோபி பரோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு 2 கப் போல எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி, ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் பிசைய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து கடைசியில் ஸ்டஃபிங்லாம் வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைறீங்களோ அதுக்கேற்ற தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இதுக்கப்புறம் இதை ஒரு லிட்டு வச்சோ இல்லை ஒரு துணி வச்சோ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ மெயினாக வந்து காலிஃப்ளவர் தான். எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கணும்னா, நான் வந்து 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு மாவுன்னா நம்ம வந்து ஃபைனா கட் பண்ணியோ இல்லைன்னா வந்து துருவல்ல வச்சு துருவியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் இருக்க மாதிரி காலிஃப்ளவர் பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா நம்ம வந்து கட் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்க வந்து நல்லா ஃபைனா கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா நைஃப் வச்சு கூட கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேரட் துருவல் இருக்கும்ல, ஸோ இதுல வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கும்ல, அதை வச்சு நீங்க வந்து பெரிய பீஸா இருக்கப்பவே நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா துருவுனீங்க அப்படின்னா நல்லா ஃபைனா வந்து கிரேட் பண்ணிடலாம். இது 2வது மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டின்னர் ஒர்க் எல்லாம் ஃபாஸ்டா முடிக்கணுங்கிறதுக்காக சாப்பர் எடுத்திருக்கேன், வெஜிடபிள் சாப்பர். நீங்க இது வந்து ஹேண்ட் சாப்பர், நீங்க வந்து எலக்ட்ரிக் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பர்ல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாம் போட போறேன். தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. இப்ப லாக் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். ஒரு 20 செகண்ட் தான் இருக்கும். பாருங்க, நல்லா வந்து ஃபைனா சாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபைனா சாப் பண்ணாதான் வந்து நம்ம வந்து பரோட்டாலாம் வந்து ரோல் பண்றப்ப நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராம இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து மெயினா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ண சொல்றது. நீங்க வந்து கேரட் துருவல் இருந்தா கூட அதில் பண்ணீங்க கூட இதே மாதிரி சூப்பரா வந்துடும். இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வெங்காயத்தையும் இதே சாப்பர்ல போட போறேன். 2 வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் நீங்க வந்து ஃபைனா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த மசாலாக்கு ஆயிலும் கம்மியா சேர்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்ம சாப் பண்ணோம்ல, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து இதுக்கு வதக்கணும்னு அவசியமே கிடையாது, சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டா வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். இதோடவே ஸ்பைசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல சில்லி பவுடர்,
1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி எல்லாம் போட்டு சாப் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றால ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்து நல்லா குக் ஆகும். உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும். காலிஃப்ளவர் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக இருக்கணும், அப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 1/2 hour ஊறிடுச்சு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பரோட்டா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ரவுண்ட் ஷேப்லேயோ ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 1/2 hour கழிச்சு ஊறினதுமே லைட்டாக ஒரு டைம் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிசைஞ்சதுக்கும் இப்போ பிசைறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நான் எடுத்த அளவு மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 பால்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கீழே நல்லா மாவு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப் பண்ணுறதுனால இதை வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஷேப்புக்கு ஓரளவு தேய்ச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணல அந்த கோபி மசாலா, அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். வந்து ஸ்கொயர் ஷேப்ங்கிறதுனால நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ மறுபடியும் நம்ம மாவை டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இரும்பு தவா வச்சுருக்கேன். ஆலு பரோட்டாக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற நெய் தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நெய் மட்டும் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தவா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோபி பரோட்டா வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல் சைடு நம்ம அப்படியே இந்த ஆயில் நெய்யை சேர்த்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் குக் ஆகணும். எப்போவாவது நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த கோபி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் கூட தேவையே இல்லை, இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். தேவைப்பட்டுச்சுன்னா நார்த் இந்தியாலலாம் சாப்பிட்ற மாதிரி கர்டு பிக்கிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சைட் டிஷ் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே டைரெக்டாக சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அந்த மசாலா இருந்தாலும் அதையும் கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் நல்லா சுற்றிலும் வந்துருச்சு. நம்மளோட கோபி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான கோபி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதோட மசாலா ஸ்டஃபிங்லாம் பாருங்க, பாருங்க நல்லா குக் ஆகி சூப்பரா இருக்கு. அதோட லேயர் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் எடுத்திருந்த காலிஃப்ளவருக்கும் மசாலாவுக்கும் நான் மாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல எடுத்து செஞ்சீங்க, நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்றால எல்லா பொருளையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தயிர் பிக்கிள் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.